Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபே பியூட்டியோட ஸ்கின் டிண்ட் ரீசெண்டாக லான்ச் ஆயிருந்த ரீசெண்டில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இட்ஸ் பெட்டர் லேட் தன் நெவர்ல. ஸோ அவங்களுடைய இந்த சூப்பர் சீரம் ஸ்கின் டிண்ட்டை இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோடய ஸ்கின்னுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் நான் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறேன், அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் ஆன் என்னுடைய ஸ்கின்ல ஆல்ரெடி நான் ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் ஒன்று போட்டு வச்சிருக்கேன். பேசிக்கலாக இந்த ஸ்கின் சீரம்லேருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கவே முடியாது. லெஃப்ட், ரைட்டு, டாப், பாட்டம் நீங்கள் எல்லாரும் வந்து இதை பயங்கரமாக யூஸ் பண்ணி பயங்கரமாக ரேவ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து லேட்டாக தான் பார்த்தேன் அப்படின்றதுனால ஓகே ஃபைனலாக ஒரு ஷேட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி லெட்ஸ் கெட் அப்படின்னு பார்த்தேன். They also do have in the shade cards like different shades. நீங்கள் எது உங்களுக்கு ஒர்க் ஆகும் நீங்கள் பார்த்து வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. லைக் ஒரு கேட்டகரி லைக் மீடியம் டு டீப்னா அதில் ஒரு 5-6 ஷேட்ஸ் அந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. பட் நான் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் ரிவ்யூஸ்லாம் மட்டுமே பார்த்து ஷேட்ஸ் வாட்சஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு ஓகே this should be my shade அப்படின்ட்டு என்னுடைய முழு நம்பிக்கையும் போட்டு I got the shade 61N neutral. ஸோ இதை நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். Now you guys see how this is sitting on my skin. So the packaging looks something like this. நல்லா இருக்கு, no complaints. But for the price I feel like இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. So 61N neutral, this is how it looks. And எனக்கு வந்து நியூட்ரல் பேஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபேவரட். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். 8 hour லாங் வேர் கொடுக்க போகுது அண்ட் இது மீடியம் டு பில்டபிள் கவரேஜில் இருக்குது. 8 hour என்னோட ஸ்கின்ல உட்காந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் டின்ஸ் ஜென்ரலாக எனக்கு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது. பிகாஸ் when it comes to base products I always prefer my base products to have some coverage. இது வந்து மீடியம் டு பில்டபிள் கவரேஜாக இருக்குது. யூ கேன் see it's very nice. அழகாக என்னுடைய ஸ்கின்ல மெல்ட் ஆகிருக்கு. அந்த ஒரு டியூவி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கு. பட் கவரேஜ் வைஸ் I can't see much of a coverage situation. இது வந்து அகெயின் என்னுடைய லைக்கிங்க்கு இது வந்து அந்த அளவுக்கு கவரேஜ் இருக்கிற மாதிரியான பிக்மெண்டடான ப்ராடக்ட் கிடையாது. பட் ஸ்கின் டென்ஸ் ஆர் சப்போஸ் டு பி லைக் திஸ். ஸோ அதனால் நான் அது பெருசாக அதை பற்றி எதுவும் பேச போகிறது கிடையாது. பட் திஸ் இஸ் தி கவரேஜ். நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, இது என்ன டாலப் கிடையாது. பட் நான் சும்மா கண்ணளவு இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டு ஐம் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் திஸ் அக்ராஸ் மை ஃபேஸ். அண்ட் ஆக்சுவலாக இது செம்ம ஈஸியாக இருக்குது, க்ரீமியாக இருக்குது, பிளெண்டபிளாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. திஸ் லுக்ஸ் ஒரு மாதிரி ஆயிலியாக டூவியாக உங்களுடைய ஸ்கின்ல கரெக்டாக. பட் இது டெஃபினட்டாக வந்துட்டு ஆயிலியாவோ ஹெவியாவோ வந்துட்டு என்னுடைய ஸ்கின்ல ஃபீல் ஆகலை. திஸ் இஸ் ஹவ் 61N லுக்ஸ் ஆன் மை ஸ்கின். ஃபார் ரெஃபரன்ஸ் என்னுடைய சில ஷேட் மேட்சஸ் வேறு பிராண்ட்ஸில் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்மேயோட கூல் கோகோ, மேக்கப் ரெவல்யூஷனோடைய கன்சீலர் இன் ஷேட் C13.2 அண்ட் 338 ஃப்ரம் மேப்லின். அது இல்லவே இல்லை, நிறைய பேர் யூஸும் பண்ணியிருந்திருக்க முடியாது. பட் 340 கொஞ்சம் ஆரஞ்சியாக இருக்கும், 330 கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் ஐ ஸ்டில் ஒர்க் வித் தம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே திஸ் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஷேட் மேட்ச். ஆனால் அகேன் லைக் அந்த ஒரு ஜூவியான டெய்லி வேருக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு பேஸ் இருக்கணும். அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான க்ளோ கொடுக்கணும், எல்லாத்தையும் ரொம்ப மறைக்கூடாது. ஜஸ்ட் மை ஸ்கின் பட் பெட்டர் மாதிரியான சுச்சுவேஷன் வேணும் அப்படின்னா you can definitely use this. எனக்கு I will use this as my base, but definitely I will still be like concealing and highlighting லாம், because இது மட்டும் will not do it for me. But a skin tint is supposed to be like this. இதில் SPF 15 இருக்குது, which is nice. ஆல்ரெடி நம்ம சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு இது மேலே போட்டுறோம் அப்படின்னா அது இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது. இதில் நைசினமைட், காக்கடுப்ளம், மோரிங்கா, லீகோரைஸ் இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்கின் ஃபீல்ஸ் ஆக்சுவலாக நைஸ் வித் திஸ் ஆன். டைம் ஆகவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின், அந்த ஆயிலினஸ் வெளியிலேட்டி பார்க்கல. பட் டெஃபினட்டாக அந்த ஜூவினஸ் அப்படியே தான் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் 61N ஜஸ்ட் பை இட் செல்ஃப் லுக்ஸ் ஆன் மை ஸ்கின். இது வந்து வித்தவுட் ஸ்டுடியோ லைட், வித் ஜஸ்ட் ஒன் டியூப் லைட், தட்ஸ் ஹவ் மை ஸ்கின் லுக்ஸ். எனக்கு இந்த ஸ்கின் டின்ட்டில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஒரு கிளாஸி ஸ்கின் லைக் எஃபெக்ட். அது வந்து ஐ ஆப்சல்யூட்லி லைக். நான் லெட் மீ ஷோ யூ நான் எப்படி இதை வந்துட்டு மேலும் வந்து ஒர்க் பண்ணி முடிப்பேன் அப்படின்றது. இந்த வாய் சுற்றி இருக்க ட்ரைனஸ் ஆர் இந்த டார்க்னஸ் கூட இட்ஸ் ஃபைன். இஃப் ஐ சேஞ்ச் தி லிப் கலர் எனக்கு இது வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகிடும். நியூட் கலர் போகும்போது வாய் சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன் ப்ராப்பராக கன்சீல் ஆகிருக்கணும். க்ரேனஸ் இருந்துச்சுன்னா இட் வில் லைக்
ஒரு மாதிரி ஆஃபாக காமிக்கும் உங்கள் முகத்தை. ஸோ இது ஒரு டிப். இஃப் யூ டோன்ட் லைக் வேரிங் லைக் லாட்ஸ் ஆஃப் மேக்கப், லைட்டாக மட்டும் போடணும். ஆனால் அட் த சேம் டைம் அது ஆடாகவும் தெரியக்கூடாது, உங்கள் ஸ்கின்னே ஓவராலாக க்ரேயாக தெரியக்கூடாதுன்னா ட்ரை வேரிங் அ டார்க் லிப் கலர், ஸ்பெசிஃபிக்லி மெரூன், ரெட்னா ரெட் கிடையாது, அந்த கான்டோர்ட் மெரூனில் உள்ள பிரைட்டாக ரெட் இருக்கிற மாதிரி. நீங்கள் என்னுடைய வேறு லிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ யூஸ்வலி லைக் டூயிங் அந்த மெரூன் ரெட் கலர் ஃபார் மை லிப்ஸ். என்னுடைய ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் நான் வந்து ரஃப்பாக கவரேஜ் கொடுத்துருக்கும் போது. லெட் மீ ஷோ யூ திஸ் கன்சீலர். இது வந்து ஃப்ரம் ப்ரான், BRWN ப்ரான், ப்ரான் whatever. ஸோ இது வந்து நம்பர் 10 டீக் இந்த ஷேடில் இருக்கிற ஒரு கன்சீலர். ரைட் நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் ஷேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அவைலபிள் இன் த மார்க்கெட். லைக் ஐ யூஸ் C13.2 பல நாளாக வந்து இதிலே இல்லை, ஸ்டாக்லேயே இல்லை. அதை விட்டால் ஹையண்ட் தான் வந்து போகிற மாதிரி இருக்குது, லைக் ஃபேட் மக்ராதோ இல்லைனா Too Faced, ஹூடா இந்த மாதிரி. ஸோ கொஞ்சமாக லாரியலோட இன்ஃபாலிபிள் கன்சீலரை கண்ணுக்குள்ள ஜஸ்ட் 2 டாட். ஸோ திஸ் இஸ் ஐ லைக் டு மார்க் மை ஃபேஸ். என்னுடைய ஸ்கின்ல வந்து எனக்கு ஓவராலாக நிறைய கவரேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, அண்டர் ஏரியா வந்து கொஞ்சம் ப்ராப்பர் கவரேஜோடு இருக்கணும். அண்ட் எனக்கு அது ஒரு ஷேட் என்னுடைய ஸ்கின் டோனோட பிரைட்டாகவும் இருக்கணும். ஸோ தட் த்ரூ அவுட் த டே நாள் ஆக மேக்கப் செட்டில் ஆக அது வந்து பர்ஃபெக்டாக வந்து செட்டில் ஆகிருக்கும். ஏன்னா மேக்கப் போடும்போதே நீங்கள் எக்ஸாக்டாக உங்கள் ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணுற மாதிரி போடுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது செட்டில் டவுன் ஆகும்போது டல்லாக காமிக்கும். ஸோ போடும்போது ஒரு ஷேட் லைட்டாக, ஒரு ஷேட் ஹாஃப் ஷேட் பிரைட்டாக தெரியாதுன்னு தப்பு கிடையாது. ஓகே, பயப்படாமல் போடுங்க. அண்ட் ஐம் நாட் சேஞ்சிங் மை ஸ்கின் டோனும் கூட. இங்கே ஐம் ஜஸ்ட் brightening my under eye area. I always like to use multiple colors. இந்த ஃபேஸ் கார்டு ஸ்கின் டென்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லாம் கூட வந்துட்டு சஜஸ்ட் பண்ணாங்க, யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும்னு. பட் ஐ ஆம் அ பஃப் கிடையாது, சாரி, டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் கேர்ள். ஸோ நான் வந்து ஸ்பஞ்ச் வச்சு அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம், பட் கையிலே வந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்றதுனால கையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் இருக்கிறதுலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஐம் கோயிங் டு யூஸ் ஸ்பஞ்ச். பட் எக்ஸஸ் எதுவும் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. கேன் யூ சே என்னுடைய அண்டர் ஏரியாவுக்கு நான் ஒரு கவரேஜ் கொடுத்ததுமே என்னுடைய ஸ்கின் வந்து எவ்வளோ அந்த அழகாக ஃப்ளாலெஸ்ஸாக இன்னுமே ஈவன் டோண்டாக இருக்க மாதிரி இருக்குது. லைக் ஃபார் மை லைக்கிங், திஸ் இஸ் ஐ லைக். தென் ஐம் கோயிங் டு செட் மை ஃபேஸ் வித் சம் காம்பேக்ட். இந்த செட் பண்ணுறதுமே அந்த பார்த்தீங்கன்னா நான் கன்சீலர் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும் தான் போட போகிறேன். என்ன ஸ்பஞ்சில் மீதி இருக்கோ அது மட்டும் இந்த எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஷைன் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மேலே சிம்பிளாக லைட்டாக பஃப்பை அமுத்துறேன். ஸோ தட் அந்த ஷைன் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ என்னுடைய ஸ்கின் டிண்ட் இங்கெல்லாம் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ஜஸ்ட் வெரி மினிமல் கவரேஜோட. அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ லைக் டு கிவ் மை பேஸ் லைக் ஓவரால் கவரேஜ். ஆக்சுவலாக ஐ ஸ்டில் லைக் டு ஆட் சம் கலர் ஆன் த சைட்ஸ் ஆஃப் மை ஃபேஸ். ஒரு டார்க் காம்பேக்ட் எடுத்து ஐம் ஜஸ்ட் சிம்ப்ளி ஒர்க்கிங் திஸ் ஆன் தி அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் ஆஃப் மை ஃபேஸ். இதுக்கு மேலே ஐ மேக்கப், ப்ளஷ் வேணும்னா போடுறது, லிப்ஸ்டிக் கரெக்ட் பண்ணுறதுன்ட்டு ஏதாவது பண்ணிக்க வேண்டியதான். I'll simply quickly finish the eye look and I'll be back. Okay, இந்த மாதிரி தான் என்னுடைய ஸ்கின் டிண்ட் வந்துட்டு இட்ஸ் லுக்கிங் ஆஃப்டர் அபவுட் லைக் ஒரு 10 minutes. ஜஸ்ட் ஐ மேக்கப் அண்ட் லிப்ஸ் கொஞ்சோண்டு டச் பண்ணேன். அண்ட் என்னுடைய ஃபேஸ்க்கு வந்துட்டு கொஞ்சோண்டு செட்டிங் ஸ்ப்ரே போட்டேன். அண்ட் பேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் எங்கே கன்சீலர் போட்டனோ அங்கே மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் தான் நான் போட்ட கன்சீலர்ஸுமே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் பில்டபிள் கவரேஜ் இருக்கிற மாதிரியான கன்சீலர் தான். I badly want brands to bring some affordable rangeல இந்த மாதிரி ஷேட்ஸ் வச்சு நல்ல கவரேஜ் இருக்கக்கூடிய கன்சீலர்ஸ். I really appreciate Fae Beauty for doing such an amazing job with 30 inclusive shades. ஓகேவா, அமேசிங்கான ஷேட் ரேஞ்ச், லைக் டார்க் ஷேட்ஸ், டார்க்கெஸ்ட் ஷேட் வரைக்கும் இருக்குது. தட்ஸ் அமேசிங். அண்ட் ஸ்கின் டிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஐம் ரியலி ஹோப்பிங் சீக்கிரமாக அவங்க வந்து நல்ல ஒரு ஹை கவரேஜ் இருக்கக்கூடிய கன்சீலர்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. பிகாஸ் ஐ எம் அ ஹை கவரேஜ் கேர்ள். பட் ஸ்டில் திஸ் இஸ் சச் அன் அமேசிங் லான்ச். நல்லா இருக்குது, ஐ ரியலி லைக் இட். ஸோ அவங்களுடைய ஷேட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பிகாஸ் லைக் லைட் டு டார்க்குன்ற மாதிரி அவங்க வந்து ஷேட் வச்சிடல, லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 40 வந்துட்டு என்னுடைய ஸ்கின் டோன் லைக் மேட்ச் பண்ணுது, 50 வந்து என்னை விட லைட்டாக இருக்கவங்கள மேட்ச் பண்ணுது, 10 லைட்டஸ்ட் ஷேட், 6 வந்துட்டு டார்க்கஸ்ட் ஷேட், 60 வந்து டார்க்கஸ்ட் ஷேட். இந்த மாதிரி லைக் ஜம்பிள் ஆகி இருக்குது. ஸோ வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ்
குட்டி குட்டி சாஷேஸ் இருக்குது. 350 ருபீஸ்க்கு யூ கெட் அபவுட் லைக் 7 to 8 ஷேட்ஸ். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு யூ கேன் கெட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குது. ஃபேர் டு மீடியம், மீடியம் டு டார்க் டு டீப் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் உங்களுடைய ஸ்கின் டோன் என்ன கேட்டகரியில் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரியில் எடுத்து அந்த ஷேட்ஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேரோட ஸ்வாட்சஸ் பாருங்கள், நிறைய பேர் அமேசிங்காக ஸ்வாட்சஸ்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களது செக் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு கூட யூ கேன் டெஃபினெட்லி கெட். நான் அப்படி தான் வந்துட்டு இந்த ஷேட் வாங்கினேன். இட்ஸ் அ வெரி குட் மேட்ச். ஐ ரியலி லைக் த மேட்ச். பர்ஃபெக்ட் மேட்ச் ஐ வுட் சே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒன்லி ப்ராப்ளம் இஸ் தட் மோனா இஸ் பர்சனலி நாட் அ பிக் ஸ்கின் டிண்ட் லவர். அது மட்டும்தான். அப்புறம் இன்னொன்று, ஃபார் தி குவான்டிட்டி த ப்ரைஸ் வந்து இது மேபி ஒரு 650, ஓகே 650, 500 to 650 இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் வந்து இன்னுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பேன். பரவாயில்லையே அப்படின்ட்டு, பிகாஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1050. உங்களுக்கு ஆஃபர் போக ஒரு 990 இல்லைனா 950 அந்த ரேஞ்ச். 950 வரைக்கும் இன்னும் ஆஃபர் வந்து நான் பார்க்கல. 990, 970 இந்த ரேஞ்சில் இருக்குது. பட் இந்த குவான்டிட்டிக்கு இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக குவான்டிட்டி வச்சுட்டு இந்த 1000 ரூபாய் வச்சுருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். பட் யா, த குவாலிட்டி இஸ் நைஸ். ரியலி ஹோப்பிங் அடுத்தடுத்த லான்ச்சஸ் வந்துட்டு நல்லா கவரேஜ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ யா, இட்ஸ் a yay ஃப்ரம் மை சைட். நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு? என்ன ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? உங்களுடைய வேறு ஷேட் ரெஃபரன்ஸ்லாம் என்ன அப்படின்றதோட நீங்கள் காமெண்ட்டில் போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வீடியோ கால் தான் இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.